ஃப்ரேம் பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். நேரத்துல பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷூர். இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 மட்டும் பாஷாவா இருக்கணும். உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு மெயின் போர்டு கிட்ட போய் மெயின் ஆஃப் பண்ண, ஃபுல்லா இருட் ஆயிடும். போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க முடியாதுல்ல. பேஸ்மெண்ட் அதிரும்ல. தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத. செல்லாது செல்லாது, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? இந்த விஜய் ஆள் இல்ல சார். சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? தேவையா? லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். ஜி, இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார். மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. Bloody sweet. ஒண்ணு இன்னொன்னு, ஒண்ணு இன்னொன்னு. எங்க 2 குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? டிவிக்கு ஆட்சி அமையணுமா? சத்தமா சத்தமா தெரிக்க கேட்டுச்சா மை டியர்? நான் தான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. No words. Crying is only coming. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.